ஒரு நெக் மாடல் தான் பார்க்க போறோம். நார்மலா நம்மளுக்கு எப்படி நெக் வேணுமோ அந்த பேட்டர்னுக்கு நெக் வந்து நம்ம வரைஞ்சிரணும் ஃபர்ஸ்ட். இப்போ ரவுண்டு இதில் 2 கோடு போட்டிருக்கீங்க. இது கீழேயா மேலேயா? கீழே உள்ளது. அதை நீங்கள் வளைவு ரவுண்ட் நெக்குக்கு போட்டுருங்க. சரியா? ரவுண்ட் நெக்குக்கு போட்டுருங்க. இது எப்படி எடுத்திருக்கீங்க? 2ஆ பிரித்து அப்படியே எடுத்திருக்கீங்க 3/4. ஓகேவா? இப்போ இந்த நெக்கை பொறுத்தவரையிலையும் இந்த ஷோல்டர் சின்னதாக தான் வரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சின்னதாக வேணுன்றதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு போடுவீங்க அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ 1.5 இன்ச்சு, இப்போ இதில் இருந்து ஒரு 2 இன்ச்சு இருக்குது நீங்கள் விடுறீங்கன்னு சொன்னால் தச்ச பிறகு உங்களுக்கு 2 பக்கம் தச்ச பிறகு ஒரு 1.25 இன்ச்சு அப்படி தான் வரும். ஸோ இப்படி இருக்கட்டும்னா நீங்கள் 2 விடலாம். இல்லை இதை விட எனக்கு கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லா அப்படின்னா நீங்கள் 2.5 விடலாம். ஓகே, 2.5 விட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு தையலுக்கு போகும், நெக்குக்கும் தையலுக்கு போகும். போக அதை கடைசி அட்லீஸ்ட் உங்களுக்கு 1.25 இன்ச்சாவது இருக்கும். ஓகேவா? அதை இப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் வந்து இப்படி ஒரு வளைவு ஒன்று வந்து இப்படி வி ஷேப் வந்து கீழே வரப்போகுது. ஓகேவா? அப்போ அந்த வி ஷேப்பு உங்களுக்கு எவ்வளோ தூரம் விருப்பமோ நீங்கள் வச்சுக்கலாம். 5 இன்ச்சுக்கு வேணுனாலும் வச்சுக்கலாம், 4 இன்ச்சுக்கு வேணுனாலும் வைக்கலாம். ஓகேவா? நம்மளோட விருப்பத்தை பொறுத்து 4 வைக்கவா? 4 வச்சிங்கன்னா மேலே போயிடும். 5 வைக்கிறேன். ஸோ 5 இன்ச்சுக்கு நாங்கள் இதை வந்து கோடு இப்படி போட்டுருவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு பிறகு இந்த இடத்துல ஒரு ஷேப் மாதிரி நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இதுக்கு கணக்கெல்லாம் இல்லை, உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எந்த அளவில் வேணுன்றது பார்த்து கொடுக்கலாம். ஒரு 1 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். சரியா? கிராஸாக ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடாது, கிராஸாக வரணும். இந்த கிராஸாக வர்றது தான் இந்த நெக்கில் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இடத்துல எங்களுக்கு ரோப் வரப்போகுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது இன்னும் கிட்ட வேணும்னாலும் கிட்ட வச்சுக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் 1 இன்ச்சாவது இருந்தால் போதும். ஸோ 1 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன் இல்லையா? இப்போ இந்த இடைவெளி உங்களுக்கு 1 இன்ச்சு வர மாதிரி கிராஸாக வச்சுருக்கேன். இப்போ இதை கொண்டு வந்து இந்த நெக்கோட அப்படியே சேர்த்தோம். ஓகேவா? இப்போ கட் பண்ணிடுறேன், நானே கட் பண்ணிடுறேன். ஏன்னா இதை கட் பண்ணிட்டு நாங்கள் ஃப்ரண்ட்டு பேக் இருக்குல்ல, பேக்கையும் கட் பண்ணணும். ஓகேவா? பேக் எடுங்க. ஓகே, இப்போ நெக்கு வெட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பேக்கோட அளவு தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், இந்த பேக்கோட அளவும் நீங்கள் மாற்ற வேண்டியது வரும். ஏன்னா இந்த ஷோல்டர் சின்னதாக இருக்கா, இந்த ஷோல்டர் பெருசாக இருக்கு. ஓகேவா? அப்போ இதையுமே ஈக்குவலாக வைங்க. இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் ஈக்குவலாக வைங்க. ஈக்குவலாக வச்சுட்டு இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே இந்த அளவு ஈக்குவலாக கொண்டு வரணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறீங்கல்ல, இந்த அளவை கம்பல்சரி நீங்கள் ஈக்குவலாக கொண்டு வரணும். அப்போ தான் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ இது ரவுண்ட் நெக்குன்றனால நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இதில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் உள்ளுக்கு தள்ளி வரணும்னா நீங்கள் உள்ளுக்கு எல் ஷேப்புக்கு கோடு போட்டு இன்னும் தள்ளி பெண்ட் பண்ணியும் போடலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். ரூலர் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும். இப்போ இப்படி போட்டுட்டிங்கன்னா கழுத்து அகண்ட மாதிரி ஆயிடும். அதால் நீங்கள் லைட்டாக இந்த ஷேப்புக்கு ரூலர் யூஸ் பண்ணி எல் ஷேப் வரைஞ்சிட்டு நம்ம வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம்.